ரவி, என் மகளுடைய உயிரை 2வது முறையாவும் காப்பாத்திருக்கேன். இதுக்கு என்ன கைமாறு செய்தாலும் இடாகாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையை மறந்து கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதுவே போதும். ரவி, நான் நீலாவுக்காக சுவிட்சர்லாந்துக்கு எதுன்னு அந்த மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. என்ன இது வரும்போதே நல்ல செய்தியா கேள்விப்படுறேன். ஆமா தம்பி, நம்ம நீலாவுக்காக டாக்டர் புது புது மருந்தா வரவழைக்கிறாரு. நம்ம வக்கீல் சார் மட்டுமல்ல, அவர் தானே டாக்டர் மாதிரியே இருக்கிறாரு. நீலாவுடைய நிழல்ல கூட தூசிப்படக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாக்கிறாரு. தூங்குறதே இல்ல. திருடர்கள் தான் தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே திருட்டு கொடுக்க கூடாதுங்கிறவங்களும் தூங்க மாட்டாங்க மிஸ்டர் நாகராஜன். வெரி குட். நீலா கடல்ல விழுந்துட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்னது? உள்ளதான் இருக்காங்க. நீலா, நீலா, ஓ சாரி. யார் நீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? என் ரூமுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா, அப்பா! அம்மா, அவர் நம்ம நண்பரம்மா, உன் உயிரை காப்பாற்றுறவர். நீ சீக்கிரம் வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். ரவி, உங்களையே யாருன்னு கேக்குறாங்களே, அப்படின்னா நீலா சுய உணர்வோட பேசுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும். வாமா நீலா. அப்பா, யார் இவர்? நீலா, அவரை பார்த்ததாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எங்க என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன கூட உங்களுக்கு தெரியல? மன்னிக்கணும், உங்க 2 பேரையும் பார்த்ததாகவே எனக்கு நினைவில்லை. என்னம்மா இது? அவங்க 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. இவர் டாக்டர், அவர் வக்கீல். டாக்டருடைய நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பார். டாக்டர், ஓகே. ஏன் சித்தப்பா, இது என்ன கோர்ட்டா இல்ல ஹாஸ்பிட்டல்? நீலா, உனக்கு வந்திருக்கிற பயங்கரமான வியாதியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? மிஸ்டர் நாகராஜன், கொஞ்சம் சும்மா இருங்க. நீலா, அவர் சொல்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வியாதி ஒன்றும் உங்களுக்கு இல்ல. இல்ல, நீங்க எல்லோருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க பல்லவ சரித்திரத்தை விரும்பி படிச்சீங்க, அதனால அதே நினைவா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். நாம் எதை நினைக்க கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறோமோ அந்த நினைவே திரும்ப திரும்ப வரும். அது மனதனுடைய பலவீனம். எது நான் நினைச்சேன், எதை நான் திரும்ப திரும்ப சொன்னேன்? சாகணும் சாகணும்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி ஓடுனியே, எங்களை எல்லாம் தவிக்க வச்சுட்டியம்மா. இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஆபத்து தேடிக்க நேரத்துல எல்லாம் என் நண்பர் ரவிதான் உங்களை காப்பாத்தினார். ஏன் சார், ஏன் என்னை காப்பாத்தினீங்க? இப்படிப்பட்ட பயங்கர வியாதி இருக்கிற என்னை சாக விட்டிருக்கலாமே. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத நீலா. நடமாட முடியாம படுத்த படுக்கையா கிடக்கிறேன்னா எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? 4 பெண்களை போல நீயும் நல்ல வாழ் வாழ வேணாமா? அதை என் கண்ணால பார்க்க வேணாமா? இல்லப்பா, அந்த ஆசை என்னால பூர்த்தி செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தனா பெத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். நீலா, நீலா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, எதுக்காக இப்படி கண்ணீர் விடுறீங்க? கேட்டா சில செதுக்கிற மாதிரி தோணுது இல்லையா? சிவகாமி நடனம் ஆடுறா, ஆயன சிற்பி சில செதுக்கிறார், அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் ரசிக்கிறார். புத்தகத்துல படிச்சிருக்கேன். புத்தகத்துல படிச்ச ஞாபகம் மட்டும்தான் வருது இல்ல? எக்ஸலென்ட் ரவி சார். இனிமே உங்க மகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. புதுசா வந்திருக்கிற இந்த மருந்துகளையும் உபயோகித்தா ரொம்ப சீக்கிரமே குணமாயிடுவான். கௌரி, வந்துட்டீங்களா? இத்தனை நாள் எங்க தான் போயிருந்தீங்க? எங்க போயிருப்பேன்? பணம் தேட போயிருந்தேன். வியாபார விஷயமா வந்த? ஆமா, உழைக்காம களைக்காம கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான வியாபாரம். ஆனா காரியம் கைகூடுற சமயத்துல கடையே மாறி போச்சு. என்னத்தான் சொல்றீங்க? கௌரி, மகாபலிபுரத்துல இருக்கிற அண்ணனுக்கு 1 கோடி ரூபாயும் வாரிசா ஒரே ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த பைத்தியம் சீக்கிரமா சாகும். அந்த அதிர்ச்சியில் அண்ணனும் போயிடுவான். அந்த 1 கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்கும்னு கோட்டை கட்டிட்டு இருந்தேன் கௌரி, கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதனால்தான் அவளை குணப்படுத்த வந்த டாக்டர் எல்லாம் பயமுறுத்தி சாமர்த்தியமா விரட்டி அடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு முறைச்சிருக்கிறான் ஒரு படுபாவி. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியத்தை தெளிய வைக்கிறான். என் ஆசையில கொள்ளி வைக்கிறான் கௌரி, கொள்ளி வைக்கிறான். அத்தா பாவம்,
அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகட்டும். அவ மரணத்தினால கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கௌரி, நீ ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக வேண்டாம்? வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. எத்தனை நாளைக்கு தான் இந்த திருட்டு நாடகம்? பணத்தை சுண்டி பார்த்து வாங்குற உலகம் வதந்திய மட்டும் அப்படியே ஏத்துக்குது. அத்தா, என்னை பத்தி ஊர்ல பல மாதிரியா தவறா பேசிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கத்தா. அத்தா, எப்பத்தான் நம்ம கல்யாணம் சொல்லுங்கத்தா. கல்யாணம் அடுத்த நாள். நாளைக்கா? இல்ல, என் எண்ணமெல்லாம் ஈடேறின அடுத்த நாள். கௌரி, என்ன நீ மனப்பூர்வமா விரும்புறியா? அத்தா, உங்களுக்காகத்தானே தவம் கிடக்கிறேன். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுமா? இல்லைன்னா என்னைக்கோ செத்திருப்பேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? அத்தா, உங்க கையால விஷம் கொடுங்க, குடிக்க தயாரா இருக்கேன். இப்ப நீ என் கௌரி. ஐயா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க. நாங்க கைடு. அதோ பாருங்க, பேன் பாக்குற குழந்தை. எங்க குழந்தைக்கு குரங்குனா பயமா? இல்ல, சின்ன வயசுல இருந்து குரங்குனா கொஞ்சம் பயம். சின்ன வயசு தான், பாப்பா தான். நான் சொல்ல வந்தது அதோ தெரியுதே. அது எது? தொழில் மெழுகு பொம்மை கடை. அடே, அதான் தெரியுது. கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா, இங்க நீ கைடா நான் கைடா? என்ன கைடு இல்லங்க. பாத்தீங்களா, சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணோ ஒரு வலை, கூந்தலோ அலை, இதற்கு ஏது விலை? அது தலை. வாங்க சுத்தி பார்க்கலாம். ஐ அம் சாரி. வாமா சுத்தி பார்க்கலாம் வாங்க. என்னங்க, நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொய் சொல்லலையே. ஆமா, நீங்க ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லு மத்தியிலே இருக்கணும்னு என் தரையில் எழுதிருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்தது திண்டுக்கல். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் அப்படியே அசந்துட்டாரு. இப்ப நீங்க சிரிச்சீங்க, நான் அசறேன். அது ஏங்க மோகினி? ஏன்டா அதுக்குள்ள வந்துட்டேன்? சுத்தி காமிக்கலையா? போட, யாரையோ ஒரு கண்ணுக்கு தெலுங்குறாரு. என்னத்துல சுத்தி காமிக்கிறது? சார், லைட் ஹவுஸ் பாத்தீங்களா? எங்க எங்க? அது சார், உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ராத்திரிக்கா? நாங்க இப்ப மெட்ராஸ் போனோம்ப்பா. என்ன சொல்ல? அப்ப போக முடியாதுப்பா. ஏமா? உங்க கண்ணை பத்தி பரவாயில்ல, போன கண்ணு. ஆனா உங்க கண்ணான பொண்ணு கண்ணு நல்லா இருக்க வேண்டாமா? யூ ஆர் கரெக்ட். இதுக்கு முன்னே 1931ல இதே இடத்துக்கு வந்திருந்து வந்த அன்னைக்கே திரும்பி போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. போய் இந்த ரிஸ்க் 2 நாளைக்கு தங்கிட்டு போடுமே. சரிப்பா. அப்போ இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, வாங்கப்பா. டாடா. டாடா. பை பை. பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். என்ன என்ன என்னது என்னது? என்ன கூப்பிட்டீங்களாங்க? வயசான காலத்துல வைக்கிற எதுக்கு கூப்பிடுவாங்க? இது நான் தயார் செய்த உயில். சரியா இருந்ததுன்னா முறைப்படி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னங்க அது இப்படி எழுதிருக்கீங்க? ஏன், நான் சம்பாதிச்ச சொத்து, நான் பெத்த பொண்ணு, என் இஷ்டம், யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதுக்காக திடீர்னு இந்த முடிவுக்கு வரக்கூடாதுங்க. திடீர்னு செய்த முடிவு இல்லை தம்பி, தீர யோஜனை பண்ணி செய்த முடிவு தான். என் பொண்ணோட உயிரை பல முறை நீ காப்பாத்தி இருக்க. அதனால அவ உயிர் உனக்குத்தான் சொந்தம். நான் என் நண்பனுக்கு உதவி செய்யத்தான் இங்க தங்கினேன். இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் இப்ப என்னங்க அவசரம்? புரியுது. ஒரு பைத்தியத்தை உன் தலையில கட்ட போறதா நீ நினைக்கிற. ரவி, நான் அவ்வளவு சுயநலக்காரன் இல்லை. இந்த திருமணம் என் மக குணமடைஞ்சாதான், அதுவும் நீ விரும்பினாதான். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட அனுமதி வாங்குங்க. ஏன் பொண்ணுகிட்டியா? ரவி, அவ சம்மதிச்சா எனக்கு ஒண்ணும் தடையே இல்லை. இப்பவே அனுமதி வாங்குறேன். நீலா, நீலா. அண்ணா அண்ணா, என்னப்பா இன்னைக்கு அமாவாசை மறந்துட்டீங்களா? ஆமா, அமாவாசை மறந்தே போயிட்டேன். டாக்டர் கூப்பிடு. டாக்டர், இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு தான் நீலாவுக்கு சித்தப்பிரபையும் தற்கொலை வெறியும் அதிகமாகும். பயப்பட வேண்டிய அவ்வளவு ஒண்ணும் சீரியஸ் இல்லைங்க. இடமாற்றத்துக்காக யாராவது அவங்களை வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்போ நானே அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் நாகராஜன், ரவி கூட போகட்டும். என்னண்ணா இது? இல்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். ரவி, நீ அழைச்சிட்டு போயாப்பா. என்னங்க அது, நான் தனியா கூட்டு போறதாவது? ஏய் ரவி, நீ தானே நரசிம்ம பல்லவர், மறுக்காம தயவு செஞ்சு அழைச்சு போயிட்டு வா. கமான் ப்ளீஸ்.
இது என்ன விளையாட்டு? அதுவா? அது நான் இல்ல. நீங்க இல்லாம வேற யார் இருக்காங்க இங்க? திருடன். திருடனா? ஆமா. பொதிகை மலை விட்டெழுந்து மணக்கும் சந்தன காட்டிலே புகுந்து நன்முத்து கடல் அலையிலே சதிராடி மூங்கிலே இசை எழுப்பி திரிகின்ற தென்றலனும் திருடன் தான் உன் உடையை தொட்டான், உன் உடலையும். வக்கீல்கள் கோர்ட்ல ஏதோ அழகா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் வாழ்க்கை கூட ஒரு வழக்கு மன்றம் தான். அதிலே வாதாடுகிற வக்கீல் தான் மனிதனுடைய நல்ல எண்ணங்கள். தீர்ப்பளிக்கும் நீதிபதி மனசாட்சி. குற்றவாளிகள் ஆபத்தான ஆசை. அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. சில பேர் அதை மறந்துட்டு சாக விரும்புறாங்களே, அது ஆபத்தான ஆசை இல்லையா? அது பெரிய குற்றம் இல்லையா? நீலா, சாவு நம்ம தேடி வரணும், சாவை தேடி நாம் போகக்கூடாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கையோட இருப்பதுதான் நல்லது. இப்ப தொல்லையா தெரியுற வாழ்க்கை பின்னால முல்லையா மலரும். என்னை பொறுத்தவரை என் வியாதி, என் எதிர்காலம் எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பைத்தியம். பயம்ங்கிறது சுவத்துல ஒட்ட சுண்ணாம்பு மாறி தட்டினா பொட்டுன்னு விழுந்து. ஆமா, உங்களை பார்த்த பிறகுதான் என் பயமும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. எனக்கு வாழணும்னு ஆசை வருது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க உங்க அப்பா எப்படி துடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? அப்பா மட்டும்தானே? நீங்க? நானும் தான். உண்மையாவா? இந்த சந்தோஷம் என்னைக்கு நினைச்சு நிக்குமா? இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு ஏன்? நமக்குன்னு சொல்லக்கூடாதா? அடடே, நான் நம்ம ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறதே இல்லையே. அப்படியா? இனிமே நான் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். பத்தியா 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 பத்தியா, என்ன இது மறுபடியும்? ஆமா, இந்த ரெண்டு உடலுக்கு உங்க ஒரு உயிர் போதாதா? அப்பா, நான் என்னமோ பயந்துட்டேன். பைத்தியம். பயம்ங்கிறது சுவத்துல ஒட்டின சுண்ணாம்பு மாதிரி, தட்டுனா பொட்டுன்னு விழுந்துடும். நீலா, நான் எதுக்கோ இங்க வந்தேன், எப்படியோ உன்னை சந்திச்சேன். நோய் குணமாகாதான் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன். உன் நோய் குணமானது மட்டும் இல்ல, நீ ஒரு நல்ல குணமான பெண்ணுங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீலா, இந்த உலகத்துல நாம் எதிர்பார்க்காததான் அதிகமா நடக்குது. நீலா, நீலா, சிவகாமி, சிவகாமி. பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். என் மனத்தோட்டத்து வண்ண பறவை சென்றது எங்கே? சொல் சொல் சொல். பொன்னெழில் பூத்தது புதுவாதி வெண்பனி தூவும் நிலவேனில். தென்னை வனத்தினில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன், எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன். உன்னீரு கண்பட்டு புண்பட்ட
நெஞ்சத்தில் உன் பட்டு கைப்பட பாடுகிறேன். பொன்னெழில் பூத்தது புதுவாகி பெண்பனி தூவும் நிலவே நில்